சந்துருவின் அறையில் இருந்து குணாவின் அறைக்கு செல்ல 20 வினாடிகள் போதும். எனினும் தன்னால் இயன்றவரை மெதுவாய் அடி மீது அடி வைத்தான் கதிர். அவனுக்கு மட்டுமே தெரியும், அந்த அறைக்குள் சென்றால் தனக்குள் ஏற்படும் மாற்றங்கள் இதுவரை அவன் யாரிடமும் இதை பற்றி பகிர்ந்து கொண்டதே இல்லை. காரணம், இதன் மீதெல்லாம் அவனுக்கே நம்பிக்கை இல்லை. குணாவின் மரணத்திற்கு பின் சந்துரு அந்த அறையிலேயே தான் இருந்தான். குணாவின் புத்தகங்கள், உடைகள், செல்போன், இப்படி அவனின் அனைத்து பொருட்களும் மெத்தையில் சூழ்ந்திருக்க அவற்றுடன் உறங்குவதுதான் சந்துருவின் வழக்கமாய் இருந்தது. அவனை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்த நளினி கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் மனதை மாற்றி அந்த அறைக்கு தற்காலிகமாய் பூட்டு போட்டு வைத்தார். இதற்கிடையில் இருமுறை அந்த அறைக்கு சென்ற கதிர் தனக்குள் ஏதோ மாற்றம் நிகழ்வதை உணர்ந்தான். அந்த அறைக்குள் காலடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் அவனுக்கு முதுகுத்தண்டு செயலற்று தலை வாரமாய் ஆகிவிடும். 1 மணி நேரமாய் உடற்பயிற்சி செய்பவனின் தேகம் போல பொத்தன வியர்வையில் நனைந்திருப்பான் அவன். இருள் மட்டுமே சூழ்ந்த அறை அவனது பயந்த விழிகளுக்கு இன்னும் மிரட்சியாய்த்தான் காட்சியளித்தது. கதிர் என்று குணா அழைப்பது போலவே ஒரு பிரம்மை அவனுக்குள் தோன்றிட, கருப்பாய் புகை போல ஏதோ அவனை நோக்கி முன்னேற மயங்கி விழுந்து விட்டான் கதிர். அவன் அந்த அறைக்குள் நுழைந்த 2 முறையும் அவனுக்கு இந்த அனுபவமே நிகழ்ந்தது. இந்த முறை அவன் எதிர்பார்த்தது போல அந்த அறையில் அமானுஷியமாய் எதுவும் இல்லாமல் போக பெருமூச்சுடன் உள்ளே நுழைந்தான் கதிர். கட்டிலில் விழிமூடி படுத்திருந்தான் சந்துரு. அழுத்தமான காலடிகளின் சத்தம் கேட்டதும் விழித்திருந்தான் அவன். கதிர், மச்சான், எவ்வளோ நேரம் இப்படியே இருப்ப நீ? வா, வெளியில் போகலாம். வேணாம்டா, வெளியில் வந்து வெளி உலகத்தை பார்க்குற அளவுக்கு தைரியம் இல்லை எனக்கு. ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் அம்மா. நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு 2 பேரும் பிடிக்கும்னு சமாளிக்கிறதுக்கு. அம்மாவுடைய ஆசைக்கு சப்போர்ட் பண்ணால் அப்பா கோவப்படுவார். அப்பாவுடைய கோவத்துக்கு சப்போர்ட் பண்ணால் அம்மா உடஞ்சி போயிடுவாங்க. இதில் நந்திதா ஒரு பக்கம். அவள் சின்ன பொண்ணா, பாவம். பூ போல மனசு அவளுக்கு. நான் ஒதுங்கி போனால் அவள் தாங்குவாளா? அவள் படிப்பு கெட்டு போயிடும். தன் ஒரே மகளும் சந்தோஷமாக இல்லைன்னா மாமா மட்டும் என்னடா பண்ணுவார்? கலகம் மூட்டியவங்களே போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இங்கே செத்து போன ஒரு பகைக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா கதிர் இதெல்லாம்? நான் வெளியில் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ண விரும்பலடா. உடைந்து போயிருந்தான் அவன். அதுவரை சாந்தமாய் இருந்த கதிரின் குரலில் இப்போது இறுக்கம் இருந்தது. அந்த அறையில் இருந்த நிலை கண்ணாடியில் பார்வையை பதித்தவன் ஏதோ வசியத்திற்கு கட்டுப்பட்டவன் போல பேசத் தொடங்கினான். என்னடா பேசுகிற? உன் பெரியம்மா இப்போ உயிரோடு இல்லைன்னா அவங்க கூட இருந்தவங்களும் தப்பு பண்ணலைன்னு ஆகிடுமா? நடந்தது என்னன்னு தெரியாமல் உன் மாமா அப்பா கிட்ட கை நீட்டினது தப்பு இல்லையா? என்னடா கதிர், நீயும் அப்பாவை மாதிரியே பேசுகிற? பெரியம்மா பண்ணதுக்கு மாமா என்ன பண்ணுவார்? அதே மாதிரி குணா தற்கொலை பண்ணதுக்கு சுபத்ரா என்ன பண்ணுவா? அதிகம் சுற்றி வளைக்காமல் தனக்குள் திடீரென உதித்த வார்த்தைகளை நேரடியாய் கேட்டான் கதிர். அவன் விழிகளில் இருந்த தீவிரம் அவன் தேவையில்லாத பேச்சினை பேசவில்லை என்று எடுத்து கூறியது. இருப்பினும் சந்துருவிற்குள் லேசாய் எரிச்சல் மூண்டது. டேய் முட்டாளா நீ? நான் என்ன பேசுனேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் முட்டாள் இல்லை மச்சான். நீ முட்டாளாக இருக்கக்கூடாதுன்னு நான் பேசுகிறேன். நீ உனக்கு தெரிஞ்ச நியாயத்தை எடுத்து சொல்கிற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை சொல்கிறேன். கதிர், இப்போ அவளை பற்றி பேசாத. ஏன் பேசக்கூடாது? ஏன்டா பேசக்கூடாது? அவளால் தான் நம்ம குணா செத்தான். இதை சொல்லியே அவளை நாம் சாரடிக்கிறோம் சந்துரு. அவள் செத்துட்டா, அதுக்கு நாம தான் காரணம். இருந்துட்டு போகிறேன். என் குணாவை என்கிட்ட இருந்து பிரிச்சவளை நானே கொன்று இருப்பேன். சந்துரு, சுபத்ரா இடத்துல நந்திதாவை வச்சுப்பாரு. டேய், யாரோட சேர்த்து வச்சு பேசுகிற? கை முஷ்டி இருக முறைத்தான் சந்துரு. டேய், உனக்கு அவள் அத்தை பொண்ணுனா எனக்கு அவள் தங்கச்சி. அது ஞாபகம் இருக்கட்டும். சும்மா குதிக்காமல் யோசிச்சுப்பாரு. இதுவே நந்திதா கிட்ட வந்து கவின் வந்து காதலை சொன்னால் கொன்னே போட்டுருவேன் என்று இடை புகுந்தான் சந்துரு. அவன் கோபத்தை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏண்டா, கவின் சொக்க தங்கம், நீ உரசி பார்த்தியா? கடுப்பாய் அவன் கேட்க இப்போது வாய்விட்டே சிரித்தான் கதிர். டெய், கொஞ்சம் நான் சொல்கிறத கற்பனை பண்ணிப்பார். உன் அத்தை மகள் ரத்தினத்தை வேணும்னு கொத்திட்டு போக முடியாது. நீயும் அப்படி விடமாட்டேன்னு எனக்கு தெரியும். லேசாய் முகத்தை மென்மை பரவ அவனை பார்த்தான் சந்துரு. சொல்லி தொலை. டெய் நந்துமா, கவின் எல்லாம் ஒரே கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளை மாதிரி. ஒருவேளை கவினுக்கு நந்து மேலே காதல் வந்து நந்துவுக்கு அதில் இஷ்டம் இல்லைன்னா அவள் என்ன பண்ணணும்? பிடிக்கலைன்னா வேணான்னு சொல்லணும். ஒருவேளை அவன் கெஞ்சி கையை பிடிச்சா என்று பேச வந்தவன் சட்டனை நிறுத்தினான். புரியுதா சந்துரு? நந்து என்ன பண்ணணுமோ அதே தானே சுபியும் பண்ணான்.
சுபியா குணாவை தற்கொலை பண்ணிக்க சொன்னான். ஒருவேளை அவன் அப்படி பண்ணிப்பான்னு தெரிஞ்சிருந்தா அவன் நிச்சயம் கை நீட்டி இருந்திருக்க மாட்டான். உண்மையா இல்லையா? சுபி ஒரு காலத்தில் நமக்கு ஃப்ரெண்டு தானே சந்துரு. அவளை நாமே புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? குணா இடத்துல வேற ஒருத்தன் இருந்திருந்தா நாமளே சுபிக்காகத்தானே சப்போர்ட் பண்ணுவோம். அப்போது என் கோபம் தப்புன்னு சொல்கிறியா? தப்புன்னு சொல்லலை, இயல்புன்னு சொல்கிறேன். ஒரு பிரச்சனை வரும்போது சரி எது தப்பு எதுன்னு நாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு யார் மேலே அன்பு அதிகமாக அவங்க பக்கம் இருக்கிற விஷயங்களை நியாயப்படுத்துறது இயல்புடா. நீயும் அதே மாதிரி குணாவோட காதலை மட்டும் சரின்னு பார்த்த. அவன் காதல் பண்ணது தப்பு இல்லை. ஆனால் பிரேம் பேச்சை கேட்டு சுபத்ரா மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமல் இருந்தது தப்பு தானே? சுபி நம்ம எல்லோருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகினாலும் எத்தனை பேர் நீங்களும் சுபியும் லவ்வர்ஸானு கேட்டுருப்பாங்க. இது அடுத்தவங்க பார்வை. அதுக்காக சுபியை தப்புன்னு சொல்ல முடியுமா? நண்பனாக பார்த்தவன் காதலை சொன்னால் எந்த பொண்ணுடா சரின்னு சொல்லுவா? இரண்டு பக்கமும் காதல் இல்லாத பட்சத்தில் அவள் கோவத்தில் நியாயம் இருக்கத்தானே செய்யுது. பிரேம் பிரேம் பண்ணது நான் சரின்னு சொல்ல வரல. ஆனால் அவன் ஆசை காட்டி இருந்தாலும் குணா பொறுமையாக இருந்திருக்கலாம். ஒருத்தவங்க பேச்சை கேட்டு நம்ம மனசில் காதலை வளர்த்துக்க முடியும்னா நம்ம மனசு தான் அவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு அர்த்தமாச்சு. நான் உன்கிட்ட வந்து நந்துவை விட வேற பொண்ணு தான் உனக்கு சரி வரும்னு ஆசை காட்டினா நீயும் நம்பி காதலிப்பியாடா? இதெல்லாம் மீறி குணா வளர்ந்த சூழ்நிலை அப்படி மச்சான். அவன் பொதுவாகவே பொண்ணுங்க கிட்ட பேச சங்கடப்படுவான். அப்படிப்பட்டவன் சுபியின் நட்பை காதல் நினச்சது புதுசு இல்லையே, இயல்பு தானே. ஆனால் அது தப்பு மச்சான். குணா பண்ணது மட்டும் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் குணா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நினச்சி மற்ற ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுக்காத. உன் அப்பா பண்ணுறது தப்புனா நீ பண்ணுறதும் தப்பு தான். அவனே சுயமாய் இனி முடிவெடுப்பான் என்ற நம்பிக்கையில் அறையை விட்டு வெளியே வந்தான் கதிர். ஏதோ மாய வலையில் இருந்து வெளிவந்தது போல அவனுக்குள் ஆசுவாச பெருமூச்சு. அதே நேரம் புகைப்படத்தில் நிம்மதியாய் சிரித்தான் குணா. அவனுக்கு தெரியும் சந்துரு கதிரின் வார்த்தைகளை புரிந்து கொள்வான் என்று. இவனின் மரணத்தால் எத்தனை பேரின் வாழ்க்கை நிலை குலைந்து நிற்கிறது. இதையெல்லாம் சரிப்படுத்தினால் அல்லவா தனக்கு மோட்சம் கிடைக்கும். அவனின் பார்வை சந்துரு மீதே நிலைக்க பிரேம் சுபியிடம் மன்றாடி கொண்டிருந்த வேளையில் சந்துரு சுபத்ராவுக்கு ஃபோன் போட்டான். பிரேமை திட்டுவதற்காக சுபி வாய் திறந்த நேரம் சந்துருவின் கால் வந்தது. புதிய எண்ணில் இருந்து ஃபோன் வரவும் யார் என்று குழம்பி போனாள் அவள். அதே நேரம் அவளின் நம்பரை தனது செல்போனில் பதிவு செய்து வைத்திருந்த நந்துவை மனதிற்குள் பாராட்டினான் சந்துரு. ஹலோ சந்துரு, நான் தான். கரகரப்பாய் ஒலித்த குரலை அவன் சரிபடுத்தி கொள்ள இதயம் படபடக்க கலங்கிய விழிகளுடன் அமர்ந்து இருந்தாள் சுபத்ரா. சந்துருவா பேசுகிறான் என்கிட்ட? நம்ப முடியாமல் அவள் தவிக்க அவள் முகபாவத்தை பார்த்தபடி அருகில் வந்தான் பிரேம். என் குரல் கூட மறக்கலையா? எப்படி மறக்க முடியும் சந்துரு? நான் அதிகம் கேட்ட குரல் உன்னோடது. இனி கேட்கவே மாட்டேன்னு நினைச்சதும் உன் குரலைத்தானே என்று சொல்லும் போதே வெடித்து அழுதாள் அவள். நீ பெரிய ரவுடின்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருப்பியே, இப்போ இப்படி அழுகிற? எதுவும் நடவாதது போல பேச முயற்சித்தான் அவன். ஆனால் அதை அவள் கவனிக்கும் மனநிலையில் இல்லை. இதுவரை அழுததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் என்பது போல இப்போதுதான் முழுமையை அழத் தொடங்கினான். சுபி, நீ அழுதுகிட்டே இருந்தால் நான் ஃபோனை வச்சிருவேன். வேணாம் சந்துரு, நான் அழலை என்று அழுகியே விழுங்கினான். நீ எப்படி இருக்க இப்போ? பரவாயில்லை. எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற? மேடம் நோயாளியா இல்லை ஸ்டூடெண்டா? வரேன், அவனையும் கூட்டிட்டு வா என்றான் சந்துரு. டக்கென நிமிர்ந்து பிரேமிடம் ஃபோனை கொடுத்தான் சுபத்ரா. ஹலோ, நான் சந்துரு பேசுகிறேன். சொல்லு மச்சான் சந்துரு. மச்சி, ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டுக்கு வாடா என்றான் சந்துரு. சொன்னவன் விழிகளிலும் கண்ணீர், அதை கேட்டவன் விழிகளிலும் கண்ணீர் துளிகள். மச்சி, நீயா என்கிட்ட பேசுகிற? என்னை மன்னிச்சிட்டியாடா? யார் தான் மச்சி தப்பு பண்ணலை? பழச பேச வேணாம் என்றான் சந்துரு. இருப்பினும் அவன் மன்னிச்சிட்டேன் என்று கூறாமல் இருந்தது அவனுக்கு வருத்தம்தான். அதே நேரம் மன்னிச்சிட்டேன் என்பவர் உடனே சொல்லிடும் மனம் சந்துருவுக்கும் வரவில்லை. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையை சரிப்படுத்தினால் போதும் என்று இருவரும் எண்ணின. சுபி வீட்டிலையா இருக்க நீ? ஆமாம், அவளை பார்க்க வந்தேன். எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. நீ வரலையா? இப்போ கொஞ்சம் பிரச்சனை பிரேம். என்னாச்சு சந்துரு? அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சரி மச்சான், பார்த்துக்கோ. இரு, அவகிட்ட கொடுக்குறேன் என்று ஃபோனை கொடுத்தவன் அவள் முகத்தையே பார்த்தான். தேங்க்ஸ் சந்துரு. என்ன சுபி, குற்ற உணர்ச்சியிலே செத்துருவேன் நினச்சேன். நீ எனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சா இனிமே சாவறதை பற்றி பேசாத சுபி. சரி, உடம்ப பார்த்துக்கோ என்று ஃபோனை வைத்தான் சந்துரு.
அவனுக்குமே மனதில் இருந்த ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வைத்தது போல இருந்தது. குணாவின் படத்தை பார்த்தான். உனக்கு என் மேல் கோபம் இல்லையே மச்சி, நீ சந்தோஷப்படுவேன்னு நம்புறேன்டா. நீ தான் எப்பவும் எங்கள் கூடவே இருக்கணும் என்றவன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டான். ஓரளவு நடக்கப் போவதை அனுமானித்தவன் இதை நந்துவிடம் முன்கூட்டியே கூறிவிடலாமா என்று யோசித்தான். வேண்டாம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்று நினைத்தவன் தெளிவுடன் அந்த அறையில் இருந்து வெளியேறினான். சந்துரு. சுபத்ராவின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. பிரேம் பார்வையிலே மன்னிப்பு யாசகமாய் கேட்டான். அதை அவள் கொடுப்பதற்கு முன் அவன் மூளை வேறு வகையாய் சிந்தித்தது. சட்டென இடமும் வளமும் தலையை ஆட்டியவன், வேணாம் சுபத்ரா, நீ இப்போ என்னிடம் எதுவும் பேச வேணாம். நான் கேட்க நினைக்கிறத தான் நீ சொல்லுவேன்னு தெரியும், ஆனால் எனக்கு அது வேணாம் என்று விட்டு விடுவிடுன்னு வெளியேறினான். பிரேம், நில்லு நில்லு பிரேம் என்று அவள் கூக்குரலிட அந்த குரலை மனதிற்குள் பதித்து கொண்டு அவள் வீட்டிலிருந்து கிளம்பியே விட்டான் பிரேம். இப்போதுதான் ஒன்று முடிஞ்சது, அதுக்குள்ளே இன்னொன்னா என்று சுபிக்காக நாம் எல்லோரும் புலம்புறதுக்கு முன்னாடியே நீ எப்படியும் பேச மாட்டேன்னு நம்பிக்கையில் ஆட்டோ கூப்பிட்டுட்டேன்டி. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் மீட்டர் சூடாகிடும், அதான் ஓடிட்டேன் என்று அவளுக்கு மெசேஜ் அனுப்பி இருந்தான் பிரேம். அதை அவன் பாவனையில் கற்பனை செய்து பார்த்தவள் கழுக்கென சிரித்தாள். இப்படித்தாங்க அந்த மேஜிக் நடந்தது. அன்றைய இரவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் முடிந்தது. கதிரிடம் செல்ல சண்டைகள் போட்டுவிட்டு சந்தோஷமாய் உறங்கினாள் அனு. சந்துரு ஏன் இன்று நாள் முழுக்க பேசவில்லை என்ற குழப்பத்துடன் உறங்கினாள் நந்து. நாளை பிரசாந்தை சந்திக்க வேண்டும் என்ற கோபத்துடன் உறங்க முயற்சித்தாள் தீப்தி. தீப்தி தங்களை புரிந்து கொண்டால் என நிம்மதியாய் உறங்கினான் கவின். தான் நினைத்த அளவிற்கு தனது வாழ்க்கை ஒன்றும் சிரமம் ஆகிவிடவில்லை என்ற களிப்பில் உறங்கினாள் ஜெனி. பிரேமும் சுபியும் குற்ற உணர்வின்றி படுத்த உடனே உறங்கியிருந்தனர். சந்துரு நந்துவை எண்ணிக்கொண்டே உறங்காமல் கிடந்தான். இவர்களுக்கு இடையில் வின்சென்டிடம் பேச வேண்டும் என்று தோன்றிய ஆவலை சமாளிக்க முடியாமல் நடந்து கொண்டிருந்தாள் ஆரு. ஏன் என்னால் முடியலை? அவனை மன்னிச்சிட்டேன் தான், ஆனால் அணு மாதிரி நான் ஏன் அவன்கிட்ட இயல்பாக பேசலை? மக்கு, அணு நீயும் அவனுக்கு ஒன்றா? அவள் உள்மனம் கேள்வி கேட்டது. அவனிடம் பேச வேண்டும் என்று தோன்றிட ஃபோனை எடுத்தாள். இரவு மணி 11:30. இந்த நேரத்தில் பேசிதான் ஆகணுமா? கண்டிப்பாக அவனை நம்ம காதலிக்கிறோம்னு நினைப்பான். எதுக்கு ரிஸ்க்? வேணாம் என்று நினைத்தவள் சலிப்புடன் ஃபேஸ்புக் வர அவனிடம் பேசுவதற்கு அவளுக்கு காரணம் கிடைத்தது. அந்த நேரத்தில் வின்சென்ட் ஆன்லைனில் இருக்க மவனை நீ செத்த என நினைத்தபடி ஃபோனை எடுத்தாள் அவள். ஹலோ ஆறு, என்ன இந்த நேரத்தில்? எதுவும் பிரச்சனையா? நீ என்ன பார்ட் டைமாக வாட்ச்மேன் வேலை பார்க்குறியா? அவள் சம்பந்தம் இல்லாமல் இப்படி ஒரு கேள்வி கேட்கவும் ஞங் என்று முழித்தான் அவன். அதை அனுமானித்தவள் திருன்னு முழிக்காத என்றான். என்னாச்சாரு, இந்த நேரத்தில் ஃபேஸ்புக்கில் என்ன வேலை உனக்கு என்றான். அப்படி வாடி என் பட்டுக்குட்டி, நீ மட்டும் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறியா? உன் கூட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, விளையாடலாமா என்று மனதிற்குள் சிரித்தவன் சும்மா தான் சேட்டிங் என்றான். இந்த நேரத்தில் எவன் கூட பேசிக்கிட்டு இருக்க நீ என்றாள் அவள். எவன் இல்லைம்மா, எவனு கேளு என்று எடுத்து கொடுத்தான் அவன். ஓஹோ, இந்த நேரத்தில் எவன் கூட கடலை போடுற நீ? உன் கூட தான். ஏய், ஐ மீன் இப்போ நாம தானே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கோம். அது எனக்கு தெரியும். என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுனேன்? அதுவா, அது ஹேமா கூட என்றான் வின்சென்ட். யார் அது? ஃப்ரெண்டு. உனக்கு பகல் நேரத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச முடியாதா? இதனடா வம்பா போச்சு. எப்போ தோணுதோ அப்போ கொஞ்சி பேச வேண்டியதானே. கொஞ்சி பேசிட்டு இருக்கியா என்று பற்களை கடித்தாள் ஆறு. ஆமாம் ஆறுமா, நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாகவே நடிப்பேன். ஓஹோ ஓஹோ தான், சரி குட் நைட். ஓ அவ்வளவுதானா? ஆமாம். கோபமாக இருக்கியா ஆறு? நானா? நான் எதுக்கு கோவப்படணும்? அதானே, நீ எதுக்கு கோவப்படணும்? நான் யாரு கூட பேசினாலும் நீ கண்டுக்க போறியா இல்லை கோவப்பட போறியா என்று அவன் துள்ளலாய் கூற, கொல்ல போறான்டாம் அவனை என்று மனதிற்குள் கூறியவள் பாய் என்று ஃபோனை வைத்தாள். நாளை சமாதானப்படுத்துகிறேன் என்ற பெயரில் அவளை சந்திக்கலாம் என்ற சந்தோஷத்தில் உறங்கச் சென்றான் வின்சென்ட். விழிந்ததும் எங்கு எல்லாம் இடி இடிக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.